ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட ஹேட் பட் லவ் அண்ட் த அன்டோல்ட் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி நான் வந்து அப்லோட் பண்ணக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி கேட்டு எல்லாம் எப்படி கமெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரிக்கு நான் எதிர்பார்த்ததோட வேறு லெவல் கமெண்ட் வந்திருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதிலே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் எஃப்எஃபாக தான், மினி எஃப்எஃபாக கொண்டுட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் எப்படி வந்து ஒரு 6 இல்லை ஒரு 7 பார்ட்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியலடா. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் வாய்ஸஸ் ஏதாவது கொஞ்சம் அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, என் வாய்ஸு கொஞ்சம் கூட சரியில்லை, அது எனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் இந்த வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸ்டோரி வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் தான் அப்படியே ரொம்ப சேடாக வந்து அப்படியே ரூமில் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ உள்ள டே தான் வரான். ஏய் ஜிமினா சொல்லு டே, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நம்ம தான் நீ கான்செப்ட் போகணும்ல, அதனால தான். ஓ சரி. ஜிமினா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், போய் ஜிமினா வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஏய் டே என்னாச்சு? ஜிமினா ஐம் ஸோ சாரி. ஏய் என்னாச்சு, என்னன்னு சொல்லு டே. இல்லை ஜங்குக்கு என் கூட ஏன் க்ளோஸாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே ஒரே மெம்பர்ஸ் தானே, அதனால தான் ஐ எம் வெரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிம்மி தான் ஏய் டே நான் எப்படிடா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான் அது எனக்கு தெரியும் ஜிமின், நீ வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. நீ வந்து ஃபீல் பண்ணுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அது உணர முடியுது. அதனால தான் சொல்கிறேன் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேவை ஹக் பண்ணிவிட்டு டே எனக்கு கஷ்டமாக இருக்குது டே, நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரலான்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா? நீ வந்து அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியுமா என்னன்னு தெரியல டே, ஆனால் கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காதப்ப அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நான் வந்து இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன் டே. ஆனால் என்ன லைட்டாக ஒரு பக்கம் வந்து ஃபீல் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை டே. அவனுக்கு என்ன பிடிக்கல, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு டே. ஆனால் அது ஏன் அந்த அளவுக்கு அவனை பிடிச்சதுன்னு தெரியல. ஆனால் என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுவான். ஸோ ஏதோ ஒரு இதில் தான் இக்னோர் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு நான் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான்ல, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் அப்படி அம்ட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னான் பாரு, நான் உடஞ்சிட்டேன் டே. அது நான் அதுக்கப்புறமும் நான் அவங்க கூட வந்து எவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு எனக்கு தெரியல டே. எனக்கு என்னோடய ட்ரீம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் இல்லைன்னா விட்டுரு டே, அவன் எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை. அதான் நீ இருக்க, ஆரம் ஹயாங், ஜின் ஹயாங், சுகா ஹயாங், ஹோபி ஹயாங், பத்தாத்துக்கு என் அசிஸ்டண்ட் இருக்கா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ அவ்வளோ எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு இதோட வேறு என்ன டே முக்கியம் சொல்லு? எனக்கு இது போதும், இந்த ஹாப்பினஸ்ஸே போதும். பத்தாவதுக்கு என்னை அவ்வளோ லவ் பண்ண பெரிய ஆர்மிஸே வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் ஆமாம் ஜிமின், எனக்கு இந்த ஜிமின் தான் வேணும். இன்னும் நான் அவங்ககிட்ட நிறையா மாற்றம் எதிர்பார்க்குறேன் ஜிமின். நமக்கு ஆர்மிஸ் இருக்காங்க, ஸோ நம்ம ஹயாங்ஸ் இருக்காங்க, பட் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி ஷை ஆகிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஏய் டே என்ன ஷை ஆகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், பார்த்துடா சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், இல்லைனா எவனாவது வந்து கொத்தி தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அவளுக்குள்ளே இதோ இருக்குது ஜிமினா, ஆனால் அவள் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் சொல்லுவான்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா.
நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவள் பின்னாடி சுற்றுறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளும் என் பின்னாடி சுற்றுறான்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த லவ், ஐ லவ் யூ அந்த 3 வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா ஜிமினா. அதுதான் ஜிமினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், எனக்கு லேடிஸில் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, நீ போய் சொல்லு, அப்புறம் இல்லைனா என்ன மாதிரி தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சேடாக சொல்கிறான். ஏய் ஜிமினா, மறுபடியும் பார்த்தியா சேட் ஆகிட்ட? ஓகே ஓகே, நான் சேட் ஆகலாம். ஆமாம், அவன் எங்கே வரேன்டா, இன்னும் ஆளை காணும். ஆமாண்டா, என்கிட்டயும் கால் பண்ணி வரேன்னு தான் சொன்னான், ஆனால் இன்னும் ஆளை காணும். வந்தா நான் ஜிமினா ஜிமின் வெயிட் பண்ணுறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் சரிடா, சீக்கிரமா கான்சர்ட் போகணும், அங்கே வெளியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி முன்னே நின்றுக்கிட்டு அப்படியே அவன் ஃபேஸில் அப்படியே பெயின் கலந்த ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு, சங்குக்கா, நான் உன்னை பிடிக்கும்டா, உன்னை லவ் மட்டும்தான் பண்ணேன், வேற என்ன நான் தப்பு பண்ணேன், என்னையே நீ அவ்வளோ ஹர்ட் பண்ணனா, நீ வேறு ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டியிருந்தா கூட நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன்டா, அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருன்னு சொன்ன பாரு. ஏய், அது மட்டும் தான் லைஃபாடா? ஏன் மனசும் லவ் பண்ணால் அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு லவ் பண்ணால் அது லவ் இல்லையா? செக்ஸ் மட்டும்தான் லைஃபா? என்னை பார்த்தா உடம்புக்கு அலையிற மாதிரியாடா இருக்குது, நீ எப்படிடா என்னை பார்த்து அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பார்த்து ஜிமின் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸில் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு, என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இந்த ஜிமின் உன் பின்னாடி என்றைக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஐஸில் அந்த வந்த டியர்ஸ் ட்ராப்ஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே நின்று பார்க்குறான். அங்கெல்லாம் அவசரமாலாம் வந்து அந்த கான்செப்ட் தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்னு அப்படியே டீப்பாக ஒரு ப்ரீத் எடுத்துக்கிட்டு, ஜிமினா, இதுக்கு மேலே உன் ட்ரீம் மட்டும்தான் உனக்கு முக்கியம், உன்னோட ஆர்மிஸ் உனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஸோ அவங்களுக்காக நீ ஹாப்பியாக எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து மெம்பர்ஸ் கிட்ட தான் போகிறான். இப்போ ஜிமின் அப்படியே போயிட்டு, ஹயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆச்சு ஹயாங், வாங்க போகலாம், அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பரபரப்பாக பேசுகிறான். அப்படியே அங்கே இருக்கவங்களாம் ஒரு எப்படின்னா ஒரு 5 செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ ஹயாங் என்ன ஏன் பார்க்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் வந்து எப்படி ரெடியாக இருக்கானா, அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா அவன் ஒரு ஹாட்டாக இருப்பாங்கல்லடா அந்த மாதிரி ரெடியாக இருக்கான். அங்கே இருக்கவங்களே அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. ஏன் ஜேகேவே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்து அப்படியே ஒரு எப்படி சொல்லணும்னா ஜிமினை பார்த்து ஜேகே அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜிமினை அவனை ஜேகே பார்க்கவே இல்லை. மற்றவங்களாம் பார்த்துட்டு, வாங்க ஹையாங் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அது செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின்லாம் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறான். அப்படியே எப்படின்னா ஆர்மிஸை பார்த்து கண் அடிக்கிறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன, அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டாக டான்ஸ் பண்ணுறது என்ன, வேறு லெவல் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க தான். ஆனால் ஜிமின் வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கே வந்து எப்படி சொல்கிறதுனா மெம்பர்ஸ்க்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. டேலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கான், வேறு லெவல் அப்படின்ட்டு மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு ஜிமின் கூட போய் டேவும் செம்மையாக கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி மரணமாக மாஸ் கொடுத்துட்ருக்கான் நம்ம ஜிமின்னு. ஜங்குக்கும் சலிச்சவன் இல்லை. ஸோ அவனும் அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்கும் வந்து கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக பர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே வந்து எல்லாருமே வந்து கீழே வந்து ரூமுக்கு தான் வராங்க. வந்துட்டு அப்படியே ஜிமின்லாம் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே சோபாவில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ பக்கத்தில் தான் யோங்கி வந்து உட்காந்துட்டு, ஹேய் ஜிமினா, நீ அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண வேறு லெவல் பண்ணிட்ட, ரொம்ப செம்மையாக பண்ணிட்ட ஜிமின், நான் நினச்சி கூட பார்க்கல நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன். ஐயா போங்க, எனக்கு ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ யோகி தான், ஏய் ஜிமினா, நீ ஷை ஆகுறியா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா,
ஆ ஐயா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேஹோப்பு அப்புறமேட்டு ஆரம்மு, ஜின் எல்லாருமே வந்து ஜிமினை செம்மையா பாராட்டுறாங்க. ஏன்னா வேறு லெவல் வந்து மாஸ் பண்ணியிருப்பான் ஜிமின். அதனால இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே செம்மையா முறைச்சிட்டு, இப்போ ஐயா என்ன பெருசாக பண்ணிட்டேன்னு இல்லை இந்த மாதிரி பாராட்டி தள்ளிட்டு இருக்கீங்க. எப்பயும் பண்ணுறதோட தான் பண்ணான். என்ன நீ கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்கான் அவ்வளோதான். அதுக்கு என்ன இது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஆரம்பம் ஏய் ஜங்குக், உனக்கு பிடிக்கலன்னா ஸோ நீ லீவ் மீ, புரியுதா? ஏன் நல்லா பண்ணுறத அவன் பாராட்டினா வந்து நீ பாராட்டினாலும் பரவாயில்ல, ஸோ அவங்களை ஹர்ட் பண்ணாமல் இரு, புரியுதா? அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐயா நான் அப்படி சொல்ல வரல, எல்லாரும் பண்ண மாதிரி தானே அவங்களும் பண்ணாங்க, ஸோ அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். இப்போ ஜேஹூப் தான், ஏய் ஜங்குக்கா இன்னைக்கு ஜிமின் வேற மாதிரி பண்ணா தெரியுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கடா இன்னைக்கு ஸ்டேஜஸ் பர்ஃபார்மில் வந்து சொதப்பிடறான்னு என்னமோ நினச்சேன், மரண மாஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஐயா நான் சும்மா பண்ணேன், ஏன் நீங்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி ஷை ஆகிறான். இப்போ ஜேஹோப் வந்து அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் பாராட்டு தானே பண்ணுறேன், நீ எதுக்குலாம் ஷை ஆகிற, ஆனால் உண்மையுமே செம்மையாக பண்ண ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாங்க. எல்லாருமே ஜிமின்கிட்ட வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது ஜங்குக்குலாம் செம்ம ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரூமுக்கு போயிடறான். போயிட்டு இப்போ ரூம் போயிட்டு டோர் அவன் ரூம் டோரை வேகமாக சாத்துறான் டப்புன்னு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ டே தான், அவன் கிடக்கிறான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட அப்படியே ஜாலியாக அப்படியே மர்ஜ் ஆகிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு தான் என்ன பெருசாக பண்ணிட்டான், ரொம்ப தான் ஓவராக அவனை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இவனும் அப்படியே பல்ல காட்டிட்டு எல்லாத்துட்டையும் எப்படி இழிச்சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஹக் பண்ணுறான், இவன் அப்படி தான் ஹெய்யாகுது அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து அப்படியே ரூமுக்குள்ளே புலம்பிட்டு செம்ம டென்ஷனாக அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு இதுக்கு நடந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு, ஆமாம் அவன் யார் கூட க்ளோஸாக இருந்தான்னா அவன் எப்படி பண்ணான் நமக்கு என்ன, நீ ஏன் ஜங்குக்கு அதை நினச்சி டென்ஷன் ஆகிற, அவனை கண்டால் தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனே பேசிக்கிறான். இப்போ மறுபடியும் ஜங்குக்கு தான், ஆனால் ஏன் எனக்கு கோவம் வருது, ஜங்குக்கா அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம்ஸ் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், சோபாவில் உட்காந்துட்டு ஏதோ வந்து அந்த கிட்டார் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு ஏதோ மியூசிக் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்தாண்ட நம்ஜூன் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேஹோப்பு சுகாவும் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவு ஜங்குக்கு இவங்க வந்து ஏதோ சும்மா அந்த ரூமில் எல்லாம் இருக்கும் அது மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பொண்ணு தான் அப்படியே என்ட்ரி ஆகிறா. ஹாய் கைஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம். ஏய் வந்துட்டியா, எங்கடா 2-3 டேஸாக ஆளை காணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம் எங்கே சுற்ற போனேன், ஐயா நான் எங்கேயும் சுற்ற போகலை, பேங்க் மீடியா அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார், ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதான் வர லேட் ஆயிடுச்சு. ஆமாம் பர்ஃபார்ம்லாம் எப்படி பண்ணீங்க, செம்மையாக பண்ணியிருப்பீங்களாடுது. ஹே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு, ஏய் நான் உன்னோட கான்செப்ட் பார்த்தேன்டா, செம்மையாக பண்ணியிருந்தேன் தெரியுமா, வேறு லெவல் போ, ஏய் கிஸ் பண்ணுற கண்ணடிக்கிற, ஐயோ செம்ம, எனக்கே ஷை ஆயிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹே லில்லி போ அந்த பக்கம், சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காத, ஆல்ரெடி எல்லாம் இங்கே அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நீ வேற போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. ஆமாண்டா அது வேறு யாரும் இல்லை, நம்ம லில்லி தான், சொல்ல மறந்துடுறேன், சாரி, நான் இதில் அதிக என்ட்ரி ஆவேன், ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. லில்லி கேரக்டர் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் எபிசோட்லேயும் லில்லி கேரக்டர் கொண்டு வரேன், இல்லை வேண்டானாலும் சொல்லுங்கள், அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ ஜிமின் தான், ஏய் போடி இந்த பக்கம், ஆமாம் எங்கே போன 2-3 டேஸாக ஆளே காணோம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ணுறான், லில்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு செம்ம காண்டாகுது.
அப்படியே என்ன பண்ணுறான் அவன் அவன் வந்து எப்படி சொல்லணும்னா அந்த ஒரு பால் வச்சு விளையாண்டுட்ருப்பான். இப்போ அந்த பால் அப்படியே தூக்கி போட்டு அவன் பாட்டில் என்ன பண்ணிடுறான் ரூமுக்கு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் டே தான், ஹேய் லில்லி எங்கே 2-3 டேஸாக ஆளை காணும். அது ஒன்றும் இல்லை டயாங்கா, பேங்க் பீடி அப்பா வந்து ஒரு மீட்டிங்க்காக நானும் அவரும் அப்பாவும் வெளியே போயிருந்தோம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு புதுசாக லண்டனில் வந்து ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, அதுக்காக அப்பாவும் நானும் வந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து ஒரு மாதிரி ஷெய்யாட்டி சொல்கிறா. ஏன்னா இப்போ டே தான், ஓஹோ அப்படியா, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே போய் லில்லி ஹக் பண்ணிக்கிறான். நானும் தான் டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் தான் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி 2 பேரும் தான் அப்படியே ஒரு ரியாலிட்டிக்கு வந்துட்டு சும்மா தான் ஹக் பண்ணேன் ஜிமினா, வேற ஒன்றும் இல்லை. வலிது தொடச்சிக்கங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், ஏஞ்சி போயிடுறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறான், ஜிமினா அவன் முன்னாடி நீ அசிங்கப்பட்டுனா உனக்கு தூக்கமே வராதாடா. பின்ன என்ன, அவன் உன்னை கண்டு வலியுறதுன்னா நீ அவனை கண்டு வலியுறதுன்னா கன்றாவி, இதெல்லாம் பார்க்க எனக்கு சகிக்கல. ஜிமினா நான் வேணா வலியுறேன்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். டேட்டெல்லாம் அப்படி இல்லை. அப்படியா, ஆமாம் நம்பிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், நம்புடா, உனக்கு தான் தெரியுமில்ல நான் அவனை லவ் பண்ணுறேன்னு, அவன் தான் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆளாக வேறு ஆயிட்டான், நம்மளெல்லாம் மதிப்பான என்னன்னு கூட தெரியல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், அவங்ககிட்ட போய் பேசுனா தெரியுமில்ல அவனை மதிப்பானா இல்லை லவ் பண்ணுறான்னு. நார்மலாக பேசுகிறது தான் நல்லா இருக்கு ஜிமினா, ஆனால் அந்த சல்லக்கல்ல மட்டும் அப்படியே எப்படின்னா ஹார்ட்டெல்லாம் வெளியே வந்து லப்டப்னு துடிக்குதுடா, உள்ளுக்குள்ளே துடித்தாலும் பரவாயில்ல, வெளியே வந்து என் கையில் துடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அப்படியா, அப்போ இரு நான் கூப்பிட்றேன், உன் ஹார்ட் எப்படி வெளியே வந்து துடிக்குதுன்னு பார்க்குறேன். ஜிமினா என்னை இன்சல்ட் பண்ணலாம், உனக்கு தூக்கம் வராதா அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். இப்போ லில்லி தான், ஜிமின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, டேவும் லில்லியும் ஜிமின் என்னென்னா ரூமுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். செம்ம கோவம் வருது, அப்படியே அவன் டோர்லேயே அவன் ஹேண்ட் வச்சு அப்படி டப்புன்னு இடிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வலிறான், எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவமாக இருக்கான். இப்போ இதில் அங்கே ஜின் தான் வராங்க. டேய் என்னடா இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுருக்க அப்படின்ட்டு ஜின் கேட்குறாங்க. இப்போ ஹயாங் ஜங்குக் தான், ஹயாங் ஒழுங்கா போயிருங்க, நானே செம்ம காண்டில் இருக்கியா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ஜின் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஹயாங் வேண்டாம் ஒழுங்கா போயிருங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜின் தான், போக முடியாது, நீ என்ன பண்ணுவ, அதுவும் இந்த வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் அவனே நீ போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஒரு மாதிரி காமெடி பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜின் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு மாதிரி பேக் சைடில் ஹேண்ட் 2 மடக்கி பிடிச்சிட்டு அப்படியே என்ன தலையில் நங்கு கொட்டுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல கோவமாக இருக்கேன்னு வந்து எங்கிட்ட என்ன விளையாட்டு மாரி காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஜின்னை அப்படியே கொட்டுறாங்க. டி விட்றா டி மசில் பண்ணி விட்றா, எனக்கு வலிக்குது, டி என்னடா என்ன இப்படி அடிக்கிற, நான் யார் தெரியுமா, நீ யார் அந்த இருக்கேனா போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிடுறான், அப்படியே அந்த பக்கம் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜின்னு தான், என்ன டி மசில் பண்ணி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு தலையை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே வராங்க. இப்போ இந்த பக்கம் ஆரம் தான், என்னடாச்சு என்னாச்சு, ஆரம் இங்கே பாரு அவன் என் தொலையிலே கொட்டிட்டான் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஆரம் தான், அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் அவன் கூட க்ளோஸாக இருக்காது, எனக்கு அது பிடிக்கலன்னு. ஆரம் நான் சும்மா தானே போய் விளாண்டுட்டு இருந்தேன், அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அது ஏன் கோவம் வருதுலாம் எனக்கு தெரியாது, நீ அவன் கூடலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஜின் ஆரம் சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் போடா மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறாங்க, தலையை தேய்ச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சுகாவும் ஜேஹோப்பும் பார்த்துட்ருக்காங்க. ஹோப்கெலாம் செம்ம சிரிப்பு வந்துடுது. டேய் என்ன அடி! ஆனால் ஜின் ஹயாங் என்னாச்சு, மண்டை பொழந்துருச்சா இருக்குதா? டேய் மூடிட்டு போட அந்த பக்கம், இப்போ பார்த்தாலும் பல்ல காட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் ஜின் சாரிடா செம்மையாக உளர வைக்கிறல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஜேஹோப் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் சுகா தான், ஏய் இப்போ எதுக்கு பல்ல கட்டிகிட்டு இருக்க? சும்மா தான் சிரித்தேன், ஏன் திட்டுறீங்க? பின்ன ஒர்க்க பாரு முன்ன, எப்போ பார்த்துல கெக்க போட்டு சிரிச்சிட்டே இருக்க, வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து கோவமாக பேசுகிறாங்க. இப்போ ஹோப் தான், என்னை கண்டா மட்டும் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு முடஞ்சிக்கிட்டே இரு, மற்றவங்க கிட்ட மட்டும் பல்ல காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜேஹோப் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மொனவுறாங்க. அங்கே என்ன மொனகிறன்னு என் காதில் கேட்குது, ஒழுங்காக வேலையை பாடுறா அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேஹோப் தான், நான் ஒன்றும் மனகலை, நான் வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜேஹோப் என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் வந்து அவங்க 2 பேரும் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினும் லில்லியும் உள்ளே போயிருப்பாங்க. இப்போ லில்லி தான் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு, ஏய் ஜிமினா, சொல்லு லில்லி, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டேன். எனக்கு சொல்கிறது ஒன்றும் புரியல, என்னாச்சு? ஜிமின், இது மாதிரி ஏன் சைலண்ட்டாக இருக்க? ஸோ இங்கே என்ன நடந்தது, எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தெரியும். ஜங்குக்கு ஏன் என்ன பண்ணா, நீ என்ன பண்ண, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறா. இப்போ ஜிமினுக்கு அப்படியே அழுக வந்துடுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே லில்லியை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறான். நடந்தது எல்லாமே சொல்கிறான். ஒரு மாதிரி ஜிமின் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ லில்லி தான், ஜிமினா எதுக்கு அழுகாதடா, நீ அழுதா என்னால் தாங்க முடியாது ஜிமின், ப்ளீஸ் அழுகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், நானும் எவ்வளவோ கண்ட்ரோலாக இருக்கலான்னு நினைக்கிறேன் லில்லி, என்னால் முடியல, நானும் மற்றவங்கக்கிட்ட சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் இன்னும் என் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. என்னை பார்த்து நீ அதுக்கு தான் என்கிட்ட பழகுறியான்னு கேட்டான்டி, என்னால் அது தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறான். இப்போ லில்லி தான், ஏ ஜிமினா இங்கே பார் என்னை பார் அழுகாத ப்ளீஸ் அழுகாத, நான் இருக்கேன், இருக்கான், உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபேரி இருக்கா, அப்புறம் இங்கே இருக்க ஹயாங்ஸ்லாம் இருக்காங்க, அவன் ஒருத்தனுக்காக ஏன் எங்களை பாரு, அவனை ஏன் நீ பார்க்குற? பாரு, உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும், புரியுதா அப்படின்ட்டு லில்லி வந்து செம்மையாக ஜிமினுக்கு வந்து கம்ஃபோர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், தெரியுது லில்லி, நீங்கள் எல்லாம் எனக்கு இருக்கீங்க, என்னை ரொம்ப கம்ஃபோர்ட்டாக பார்த்துக்கிறீங்க, என்னை ரொம்ப கம்ஃபோர்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜங்குக்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு மேலே இப்போ கோவம் வருது லில்லி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஷாக்காக வந்து லில்லி கேட்குறா. ஆமாம் லில்லி, டேக்குக்குன்னு சொல்லக்குள்ள எனக்கு அப்படியே ஹார்ட்டே வந்து வெளியே விழுந்துரும் போல் இருக்குது. என் ஹார்ட்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்போ டேக்குக் வேர்ல்டே சொல்லுது டேக்குக் பேருன்னு. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னோட ஒரு பொருளை மற்றவங்களுக்கு சொந்தமாகுதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறான். இப்போ லில்லி தான், அது ஏதோ ஆர்மி சொல்கிறாங்கடா, அதுக்காகலாம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா? அவங்க வந்து என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னெலாம் எனக்கு தெரியல லில்லி, ஆனால் டேக்குக்குன்னு சொல்லக்குள்ள என் ஹார்ட்டு 2 உடஞ்ச மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான் ஜிமினை அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபோர்ட் பண்ணி அப்படியே ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு கம்ஃபோர்ட் பண்ணிகிட்ருக்கான். சரி விடு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும்,
எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அவங்க சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். புரியுதா? நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ப்ளீஸ். அவன் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன்னோட சோல்மேட்டு. அவனை நீ சந்தேகப்படாத ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், எனக்கு தெரியும் லில்லி, நான் அவனை வந்து சந்தேகப்படலை. ஆனால் எனக்கு கோவம் வருது. எங்கே இந்த கோவம் வந்து வெளிவந்துருமோ, என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தது தான் நான் எல்லாத்துக்கூடயும் சிரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி என் மைண்டை வந்து வேறு மாதிரி நான் தாட்டில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லிக்கு புரியுது ஜிமின் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கான்னு. சரின்ட்டு அப்படியே லில்லி வந்து கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வந்து டோர் எப்படின்னா லைட்டாக ஓப்பன் பண்ண வாக்கில் தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே வந்து ஜிமின் ரூம் தான் கிராஸ் பண்ணி போயாகணும். சரின்ட்டு கிராஸ் பண்ணி போகலான்ட்டு போகல. என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா வந்து அங்கே ஜங்குக்கு பார்த்ததுக்கு எப்படி இருக்குன்னா, ஜிமினும் லில்லி ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஜங்குக்கு இந்த பக்கம் செம்ம கோவம் வருது. இப்போ அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த பாக்ஸிங் பண்ணுவாங்கல்லடா, அந்த ஒரு மாதிரி எனக்கு அது பேர் தெரியல, அந்த மூட்டை மாதிரி இருக்குமே தொங்க விட்டுருப்பாங்களே, அதில் போயிட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்து அதில் போட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் அவனுக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம படுறோங்கிறதையும் ஜங்குக்கால் அதை உணர முடியல. செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் டே தான் வந்துட்டுருக்கான். ஹேய் ஜங்குக்கா, இன்னத்துக்கு நான் இப்படி பஞ்ச் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இவ்வளோ நீயே ஒன்று ட்ரஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், டே கமெண்ட் போயிடும் அந்த பக்கம், எனக்கு செம்ம ஹெட் பெயினாக இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே தான், என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனால் இப்போ ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தான் டேஸஸ் போகுது. செம்ம ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து லண்டனில் வந்து ஜிமினுக்கும் பிடிஎஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால இப்போ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே வந்து அன்றைக்கி இப்போ வந்து அவங்க வந்து அந்த லண்டனுக்கு வந்து கான்செப்ட் போகணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரே காரில் தான் போகிறாங்க. போயிட்டு ஃப்ளைட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பேராக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆரம் நம்ஜின் 2 பேரும் அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி சோப்பு அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ வந்து பேங்க் பீடி இல்லை, லில்லி வரா. அதனால் வந்து லில்லி 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜீக்குக்கு 2 பேர்த்துக்கு ஒரு சீட் கிடைக்கிது. ஜங்குக்கெலாம் செம எப்படின்னா ஒரு மாதிரி கோவமாக இருக்குது, இவன் பக்கத்துலேயா உட்காரணும் அப்படின்னு. இப்போ டேவை தான் கூப்பிட்றான். ஏய் டேங்க ஹயாங், சொல்லு ஜங்குக், இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. இல்லை, நான் எனக்கு இங்கேயே கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இல்லை ஹயாங், இங்கே வாங்க. ஜங்குக்கா, அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க தான் உட்காரணும். பேங்க் பீடி அப்பா இப்படி தான் நமக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்தந்த நம்பரில் உட்காரு, அப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா வந்து அந்த டோரு அப்படி சொன்னால் அந்த ஜன்னல் சைடு வந்து ஜிமின் உட்காந்துருப்பான், அதுக்கு பக்க சீட்டில் வந்து ஜங்குக்கு உட்காந்துருப்பான். ஏன்னா ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு வந்து ஹெட்டில் வந்து அவன் அந்த ஹெட்டில் வந்து ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் வந்து அப்படியே ஹெட்டை வந்து அந்த சீட்டில் வந்து சாய்ச்ச மாதிரி அவன் படுத்திருப்பான். இப்போ அப்படியே எப்படின்னா இவங்க அவங்கவுங்களும் அப்படியே பேராக அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் லில்லிக்கெலாம் செம்ம ஹாப்பி. ஏன்னா 2 பேரும் ஒரே இதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ ஆனால் லில்லிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, டேக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப அவங்களுக்கு நர்வஸாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ லில்லி தான், டேங்கா தண்ணி குடிக்கிறியா? இப்போ டே தான், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேச்சு அப்படியே தடுமாறுது. இப்போ லில்லி தான், ஓகே நான் ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்ருக்கா, டீ ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. 2 பேர்த்துமே அவ்வளோ அப்படியே நர்வஸாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, அந்த மாதிரி நர்வஸாக இருக்குது. இப்போ அந்த பக்கம் நம்ஜுன் 2 பேரும் அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் சோப் 2 பேரும் தான் குட்டி குட்டி ஃபைட் போட்டுட்டு அப்படியே அவங்களும் படுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் நல்லா தூங்கிடுறான். ஆனால் ஜங்குக்கு வந்து தூங்கவே இல்லை.
அப்படியே ஜிமின் ஏதோ முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ முறைச்சி பார்த்துட்டு அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜிமினுக்கு அது தெரியாதுல்ல, ஜங்குக்கு வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கான்னு. இப்போ ஏன்னா ஜிமின் தான் ஐஸில் வந்து அந்த பெல்ட் அந்த என்ன ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த க்ளவுஸ் போட்டுட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான் ஜிமினை. அப்படியே அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாஃப்ட் ஆகுது. அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜிமினோட ஹேரு, அது அந்த லிப்ஸு, நோஸு, ஹேண்டு, அவன் பாடிலாம் அப்படியே ஒரு மாதிரி ரசிக்கிறான். ரசிச்சுட்டு அவன் அறியாமலே லைட்டாக வந்து ஜங்குக்கோட லிப்பில் உதட்டில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு யோசிச்சிட்ருக்கான். ஜங்குக்கா, நீயா அது? அவனுக்கு தான் அவனை கண்டா உனக்கு பிடிக்காதே, நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் நேராக திரும்பி அப்படியே உட்காந்துக்கிறான். இப்படியே தான் அவங்க தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதுடா. இப்போ எப்படின்னா வந்து மார்னிங் ஆகுது. அப்படியே டேலிலி 2 பேரும் பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் அப்படியே ஹெட்டு சாய்ச்ச மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ஹெட்டும் ஜாயின் பண்ண மாதிரி. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ஜின்னு சோப்பு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே அவங்கவுங்க மேலே சாஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கான்னா, ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் படுத்திருக்கான். ஜங்குக்கு வந்து அவன் ஜிமின் அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி சொல்ல தெரியலையே, மண்ணாந்து படுத்தாங்கன்னா இப்படி செஸ்ட்டில் வந்து படுத்து ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பாங்களடா, அது மாதிரி அந்த சீட்டில் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கான். 2 பேரும் அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து அந்த இது ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அலௌன்ஸ் பண்ணினதுமே ஜங்குக் தான் அப்படியே ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து ஜிமின் அப்படியே ஹெட்டு வச்சுட்டு அப்படியே படுத்திருப்பான். அப்படி அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு படுத்திருப்பான். ஏன்னா ஜிமினோட உதடு மட்டும்தான் தெரியும், மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பான்ல. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமின் எதை பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜிமின் லிஃப்ட்டு கிட்ட தான் அப்படியே அவன் அப்படியே ஹெட்டை அப்படியே டவுன் பண்ணிகிட்டே அப்படியே, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜிமின் அப்படியே ரசிச்சுட்டே இருப்பான். அப்படியே கிட்ட போகல. இப்போ அப்படியே எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஏந்திரிப்பாங்களா, இல்லைன்னா ஏஞ்சி வந்து அப்படியே இறங்குறதுக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நடந்து அப்படியே சொன்னால் அந்த ஏரோப்ளைனில் வந்து நடந்துகிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா ஜிக்குக்கு 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா ஜிமின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஜிக்குக்கு 2 அவ்வளோ க்ளோஸாக வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துட்ருப்பானா. இப்போ அப்படியே ஒரு லேடி வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து இடிச்சிருவாங்க. இடித்ததில் என்னன்னா டக்குன்னு போய் ஜங்குக்கு வந்து ஜிமினோட லிஃப்ட்லே அப்படின்ட்டு லைட்டாக அப்படியே அந்த உதட்டு அப்படியே டச் ஆயிரும். அப்படியே டச் ஆனதுமே இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே தூக்கத்துலேருந்து ஏஞ்சாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் ஏந்திரிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்குலாம் அப்படியே செம ஷாக்கு. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கான். இப்போ அந்த பக்கம் இப்போ தான் அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஏஞ்சிட்டு அந்த ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த பேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே ஏஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே எல்லாம் அந்த பெல்ட்டெல்லாம் கழட்டி விட்டு அப்படியே இது பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே செம்ம ஷாக்கு. அப்படியே அவன் ஹேண்ட் எடுத்து அவன் லிப்ஸில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான். ஜிமினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே வேறு அவனுக்கு இவனுக்கு ஆகாதா, அதனால் வந்து இப்போ தான் வந்து ஜிமினே ரியலைஸ் பண்ணுறான் ஜங்குக்கு நம்ம பக்கத்தில் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கான்றது. இப்போ ஜிமின் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறான். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் அப்படியே ஷாக்காக ஜிமினை பார்க்குறான். இப்போ அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே ஏந்திரிச்சு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ டே தான், ஹே ஜிமினா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதே மாதிரி தான் ஜங்குக் வா, ஏன் உட்காந்தே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு அப்படின்ட்டு அப்படியே ஏந்திரிக்கிறான். ஏன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தது அந்த ஞாபகமே இல்லை. அப்புறமேட்டு ஏய் ஜங்குக்கா பார்த்து
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி திரும்பி ஒரு முறைச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்கிற, உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு முறைக்கிறான். அப்படியே ஜிமின் நம்ம அப்படியே சேட் ஆயிடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த பெல்ட்லாம் அப்படியே கழட்டிட்டு அப்படியே ஏந்திரிக்கிறான். இப்போ அப்படியே எல்லோரும் வந்து அந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே கார்கிட்ட தான் அந்த காருக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஸோ நான் நிறைய சொதப்பி வச்சுருப்பேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து எப்படி என்னன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. பாய்.